வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் கண்மணி. மாணவர்களே, எண்கள் எல்லா இடங்களிலும் உள்ளது. வீட்டின் போன் இருக்கிறதா? அதன் டயலில் எத்தனை இலக்கங்கள் உள்ளன? உங்கள் பகுதியின் அஞ்சல் குறியீட்டு எண் என்ன? இது எப்படி பயனுள்ளதாக இருக்கும்? வாகனத்தை நிறுத்தும்போது டோக்கன் கிடைக்குமா? அதன் நோக்கம் என்ன? நீங்கள் 24 கேரட் தங்கத்தை பார்த்தீர்களா? அதன் தூய்மையை எவ்வாறு தீர்மானிப்பது? உங்கள் கண்ணாடியின் பவர் எவ்வளவு உயர்ந்தது? உங்கள் வீட்டில் உள்ள மொட்டை மாடி தொட்டியில் எவ்வளவு தண்ணீர் இருக்கும்? உங்கள் நண்பருக்கு காய்ச்சல் உள்ளதா? அவரது உடல் வெப்பநிலை என்ன? நீங்கள் இதுவரை பல வகையான எண்களைப் பற்றி அறிந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அறிவை மேலும் நீட்டிக்க வேண்டிய நேரம் இது. கற்றுக்கொள்வீர்கள். கொடுக்கப்பட்ட இரண்டு விகிதமுறு எண்களுக்கு இடையே எண்ணற்ற விகிதமுறு எண்கள் உள்ளன என்பதை அறியலாம். எண்கோட்டில் விகிதமுறு எண்களை குறிக்கவும். இந்த பாடத்தின் முக்கிய வார்த்தைகள்: எண், நேர்மறை எண்கள், எதிர்மறை எண்கள், இயல் எண்கள், முழு எண்கள், விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள் மற்றும் முழு எண்கள். விகிதமுறு எண்கள். உங்கள் அலமாரியில் உள்ள புத்தகங்களின் எண்ணிக்கையை எண்ணும்போது 1, 2, 3 மற்றும் பலவற்றில் தொடங்குங்கள். இந்த எண்ணும் எண்கள் 1, 2, 3 இயற்கை எண்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த எண்களை ஒரு வரியில் காட்டுவது உங்களுக்கு தெரியும். அதாவது படம் கீழே பார்க்கவும். அனைத்து இயற்கை எண்களின் தொகுப்பை குறிக்க எண்ணை பயன்படுத்துகிறோம். எண் ஈடு சுருள் அடைப்பு குறிக்குள் 1, 2, 3 தொடர்புள்ளிகள். உங்கள் அலமாரியில் 5 புத்தகங்கள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம். அவற்றை ஒவ்வொன்றாக அகற்றுங்கள். புத்தகங்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைகிறது. நீங்கள் ஒன்றை அகற்றினால் அது 4 ஆக மாறும். மேலும் ஒன்றை அகற்றி அது 3 ஆனது. 2ஐ விட்டுவிட்டு மேலும் ஒன்று அகற்றப்பட்டது. மீண்டும் ஒன்றை அகற்றினால் உங்களிடம் 1 உள்ளது. இதையும் கடைசியாக எடுத்தால் அலமாரி காலியாக உள்ளது. அதாவது புத்தகங்கள் எதுவும் இல்லாததால். அத்தகைய சூழ்நிலையை குறிக்க 0 என்ற குறியீட்டை பயன்படுத்துகிறோம். இது எந்த அளவும் இல்லாததை குறிக்கிறது. எனவே புத்தகங்கள் இல்லை என்று சொல்ல நீங்கள் புத்தகங்களின் எண்ணிக்கை 0 என்று எழுதலாம். 0ஐ இலக்கமாக சேர்த்து நீங்கள் இப்போது 0, 1, 2, 3 எண்களை கருத்தில் கொள்ளலாம். மேலும் அவற்றை முழு எண்கள் என்று அழைக்கலாம். இந்த கூடுதல் உட்பொருளுடன் எண்கோடு கீழே காட்டப்பட்டுள்ளபடி இருக்கும். அனைத்து முழு எண்களின் தொகுப்பை குறிக்க W ஐ பயன்படுத்துகிறோம். W ஈடு சுருள் அடைப்பு குறிக்குள் 0, 1, 2, 3 தொடர்புள்ளிகள். சில மரபுகள் பல வகையான எண்களுக்கு வழிவகுக்கும். சில மரபுகள் கூட்டல் அடையாளத்தால் குறிக்கப்படும் நேர்மறை என்று கருதப்படலாம் என்பதை ஒப்புக்கொள்வோம். மேலே அல்லது முன்னோக்கி
அல்லது மேலும் அல்லது அதிகரிக்கும் ஒரு விஷயம் நேர்மறை மற்றும் கீழ் அல்லது பின்தங்கிய அல்லது குறைவான அல்லது குறைந்து இருக்கும் எதுவும் எதிர்மறை என்பது கழித்தல் அடையாளத்தால் குறிக்கப்படுகிறது. உதாரணமாக, எனது தொழிலில் நான் ரூபாய் 1000 லாபம் ஈட்டினால், நான் அதை கூட்டல் 1000 என்று அழைப்பேன். மேலும் எனக்கு ரூபாய் 5000 அது கழித்தல் 5000 ஆக இருக்கும். ஏன்? அதேபோல, ஒரு மலையின் அடிப்பகுதி கடல் மட்டத்திலிருந்து 2 கிலோமீட்டர் கீழேயும், அதன் உச்சம் கடல் மட்டத்திலிருந்து 3 கிலோமீட்டர் உயரமும் இருந்தால், அதன் அடிவாரத்தின் உயரம் கழித்தல் 2 மற்றும் அதன் உச்சியின் உயரம் கூட்டல் 3 ஆகும். அதாவது, அதன் மொத்த உயரம் என்ன? 5 கிலோமீட்டர். இந்த புரிதலுடன், நீங்கள் இயற்கை எண்களை நேர்மறை எண்களாக கருதலாம் மற்றும் நேர்மறை முழு எண்களாக மறுபெயரிடலாம். இதன் மூலம் எதிர்மறை முழு எண்கள் கழித்தல் 1, கழித்தல் 2, கழித்தல் 3, கழித்தல் 1 விட கழித்தல் 2 அதிக எதிர்மறை என்பதை நினைவில் கொள்க. எனவே கழித்தல் 1 மற்றும் கழித்தல் 2இல் கழித்தல் 2 சிறியதாகவும் கழித்தல் 1 பெரியதாகவும் இருப்பதைக் காணலாம். கழித்தல் 2 மற்றும் கழித்தல் 1 கழித்தல் 3ஐ விட சிறியதா அல்லது பெரியதா யோசித்துப் பாருங்கள். இந்த கட்டத்தில் எண் வரி பின்வருமாறு கொடுக்கப்படலாம். முழு எண்களின் தொகுப்பைக் குறிக்க Z ஐ பயன்படுத்துகிறோம். Z ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் தொடர் புள்ளிகள் -3, -2, -1, 0, 1, 2, 3 தொடர் புள்ளிகள். நகலை வரையவும். உங்கள் முழு எண் கோட்டை 0 கண்ணாடி வரை பிடிக்கவும். கண்ணாடியில் இயற்கை எண்கள் பிரதிபலிப்பதை நீங்கள் காண்பீர்கள். கழித்தல் குறியுடன் இணைக்கப்பட்ட பிரதிபலித்த எண்கள் எதிர்மறை முழு எண்கள். எனவே 0க்கு இடதுபுறத்தில் உள்ள எண்கள் எதிர்மறையாகவும் 0ற்கு வலதுபுறத்தில் உள்ள எண்கள் நேர்மறையாகவும் இருக்கும். ஆனால் 0 என்பது எதிர்மறையோ நேர்மறையோ அல்ல. 0 என்பது வெறும் 0. இது உறுதியற்றது. மேலே உள்ள புள்ளிவிவரங்களை, அதாவது அத்திப்பழத்திற்கு மேலே நீங்கள் பார்க்கும்போது, தொடர்ச்சியான முழு எண்களில் எந்த ஜோடிக்கும் இடையே உள்ள இடைவெளியால் நீங்கள் மகிழ்வீர்கள். இடையில் சில எண்கள் இருக்க முடியுமா? ஆரம்பத்தில் எண், அதாவது படத்திற்கு மேலே என்ற எண்கோட்டை எப்படி வரைந்தீர்கள்? எந்த வரியையும் வரையவும். அதில் புள்ளி 1ஐ குறிக்கவும். 1லிருந்து விருப்பமான அலகு தூரத்தில் அதன் வலது பக்கத்தில் மற்றொரு புள்ளியை தேர்ந்தெடுத்து அதை 2 என்று அழைக்கவும். இதை நீங்கள் விரும்பும் பல முறை செய்யவும். W, அதாவது படத்திற்கு மேலே பெற 1லிருந்து இடப்புறத்தில் ஒரு யூனிட் சென்று 0 பெறவும். இப்போது Z என்பது எளிதானது. இடது பக்கத்தில் உடற்பயிற்சியை மீண்டும் செய்யவும். நீங்கள் ஏற்கனவே பின்னங்களை கண்டுள்ளீர்கள். Z-இல் அறையை காட்டும் புள்ளியை எப்படி குறிப்பீர்கள்? இது 0 மற்றும் 1க்கு இடையில் உள்ளது. அதே வழியில் நீங்கள் 1/3, 1/4, 1/5, 2, 3/4 போன்றவற்றை திட்டமிடலாம். ஒரே புள்ளியில் பல வேறுபட்ட பின்னங்கள் காட்டப்படுவதை நீங்கள் காணலாம். அதே புள்ளி ஏன் என்று சொல்ல முடியுமா? 5/4 மற்றும் 10/8 ஆகியவை
ஒரே புள்ளியால் குறிப்பிடப்படுமா? 7 கீழ் 9 மற்றும் 35 கீழ் 55 ஒரே புள்ளியை குறிக்கும் என்று நினைக்கிறீர்களா? பூஜ்ஜியத்தின் இடது பக்கத்தில் உள்ள ஒத்த பின்னங்களை நீங்கள் இப்போது எளிதாக காண்பீர்கள். இவை அனைத்தும் ஏவின் கீழ் பி வடிவத்தின் பின்னங்கள் ஆகும். இதில் ஏ மற்றும் பி ஆகியவை பி சமமல்ல 0 என்ற ஒரு கட்டுப்பாட்டுடன் முழு எண்களாக இருக்கும். ஏன்? ஒரு பின்னம் தசம வடிவத்தில் இருந்தால் அமைப்பும் ஒரே மாதிரியாக இருக்கும். பின்னங்கள் மற்றும் நீளங்களின் விகிதங்களுக்கு இடையே உள்ள தொடர்பின் காரணமாக நாம் அவற்றை விகிதமுறு எண்கள் என்று பெயரிடுகிறோம். நிலைமையின் தோராயமான படம் இங்கே. விகிதமுறு எண் என்பது பூஜ்ஜியத்தால் வகுப்பதைத் தவிர்த்து இரண்டு முழு எண்களின் பகுதியை குறிக்கும் பின்னமாகும். ஒரு பின்னம் பல சமமான பின்னங்களைக் கொண்டிருக்கலாம் என்பதால் ஒரே விகிதமுறு எண்ணுக்கு பல பெயர்கள் இருக்கலாம். இவ்வாறு 1/3, 2/6, 8/24, 8 அனைத்தும் ஒரே விகிதமுறு எண்ணை குறிக்கின்றன. விகிதமுறு எண்களின் அடர்த்தி பண்பு. AB அங்கு A Bஐ விட பெரியது மற்றும் அவற்றின் AM அதாவது எண்கணிதம் A கூட்டல் B இன் கீழ் 2 மூலம் கொடுக்கப்பட்டதை கவனியுங்கள். இது AM ஒரு விகிதமுறு எண்ணா? பார்ப்போம். என்றால் A ஈடு P இன் கீழ் Q வட்ட அடைப்புக்குறிக்குள் P, Q முழு எண்கள் மற்றும் Q சமமல்ல 0. B ஈடு R இன் கீழ் S வட்ட அடைப்புக்குறிக்குள் R, S முழு எண்கள் மற்றும் S சமமல்ல 0. பின்னர் A கூட்டல் B இன் கீழ் 2 ஈடு P இன் கீழ் Q கூட்டல் R இன் கீழ் S கீழ் 2 ஈடு PS கூட்டல் QR இன் கீழ் 2 QS. இது ஒரு விகிதமுறு எண். இந்த விகிதமுறு எண் A மற்றும் B இடையே உள்ளது என்பதை நாம் காட்ட வேண்டும். A கழித்தல் வட்ட அடைப்புக்குறிக்குள் A கூட்டல் B இன் கீழ் 2 ஈடு 2 A கழித்தல் A கழித்தல் B இன் கீழ் 2 ஈடு A கழித்தல் B இன் கீழ் 2. இது பூஜ்ஜியத்தை விட பெரியது என்பதால் A Bஐ விட பெரியது. A வட்ட அடைப்புக்குறிக்குள் A கூட்டல் B இன் கீழ் 2ஐ விட பெரியது. A கூட்டல் B இன் கீழ் 2 கழித்தல் B ஈடு A கூட்டல் B கூட்டல் கழித்தல் 2 B இன் கீழ் 2 ஈடு A கழித்தல் B இன் கீழ் 2. இது பூஜ்ஜியத்தை விட பெரியது என்பதால் A Bஐ விட பெரியது. எனவே வட்ட அடைப்புக்குறிக்குள் A கூட்டல் B இன் கீழ் 2 Bஐ விட பெரியது. வட்ட அடைப்புக்குறிக்குள் 2. 1 மற்றும் 2 இலிருந்து வட்ட அடைப்புக்குறிக்குள் A கூட்டல் B இன் கீழ் 2 Bஐ விட பெரியது Aவை விட சிறியது என்பதை காண்கிறோம். இது பின்வருமாறு காட்சிப்படுத்தப்படலாம். எனவே எந்த இரண்டு விகிதமுறு எண்களுக்கும் அவற்றின் சராசரி அல்லது நடுப்புள்ளி விகிதமுறு எண்ணற்ற பல விகிதமுறு எண்களை உருவாக்க இந்த செயல்முறையை கால வரையறையின்றி மீண்டும் செய்யலாம். உதாரணம் 1/2 மற்றும் 2/3க்கு இடையில் ஏதேனும் இரண்டு விகிதமுறு எண்களை கண்டறியவும். தீர்வு 1 மற்றும் 2/3 ஈடு 1/2 ஈடு 1/2 வட்ட அடைப்புக்குறிக்குள் 3 கூட்டல் 4/6 ஈடு 1/2 வட்ட அடைப்புக்குறிக்குள் 7/6 ஈடு 7/12 மற்றும் 7/12 ஈடு 1/2 1/2 1/2 கூட்டல் 7/12 ஈடு 1/2 6 கூட்டல் 7/12 ஈடு 1/2 வட்ட அடைப்புக்குறிக்குள் 13/12 ஈடு 13/24. எனவே 13/24 இடையே
2 விகிதமுறு எண்கள் 1/2 உள்ளன. 7/12 மற்றும் 2/3, அதாவது நிச்சயமாக இன்னும் பல உள்ளன. கொடுக்கப்பட்ட எந்த 2 விகிதமுறு எண்களுக்கும் இடையில் விகிதமுறு எண்களை உடனடியாக எழுத உதவும் ஒரு சுவாரஸ்யமான முடிவு உள்ளது. முடிவு P/Q R/S ஆகியவை ஏதேனும் 2 விகிதமுறு எண்கள், அதாவது P/Q R/S ஐ விட பெரியது. பிறகு P கூட்டல் Q R கூட்டல் S விகிதமுறு எண், அதாவது P கூட்டல் Q R கூட்டல் S R/S ஐ விட பெரியது. P/Q ஐ விட சிறியது. இதே உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். 1/2 மற்றும் 2/3க்கு இடையில் ஏதேனும் 2 விகிதமுறு எண்களைக் கண்டறியவும். தீர்வு 2. 1/2 2/3 விட பெரியது கொடுக்கிறது. 1 கூட்டல் 2/2 கூட்டல் 3 2/3 விட பெரியது. 1/2 விட சிறியது. அல்லது 3/5 2/3 விட சிறியது. 1/2 விட பெரியது கொடுக்கிறது. 2/3 3 கூட்டல் 2/5 கூட்டல் 3 விட பெரியது. 3/5 1 கூட்டல் 3/2 கூட்டல் 5 விட பெரியது. 1/2 இதைவிட சிறியது. அல்லது 2/3 5/8 விட பெரியது. 3/5 5/8 விட சிறியது. 4/7 3/5 விட பெரியது. 1/2 இதைவிட சிறியது. தீர்வு 3. இதை தீர்க்க இன்னும் ஏதேனும் புதிய முறைகள் உள்ளதா? ஆம். தசமங்கள் உங்களுக்கு பிடித்தமானவை என்றால் மேலே உள்ள உதாரணத்திற்கு பின்வருமாறு மாற்று தீர்வை கொடுக்கலாம். 1/2 ஈடு 0.5 மற்றும் 2/3 ஈடு 0.66. எனவே 1/2 மற்றும் 2/3க்கிடையே உள்ள விகிதமுறு எண்கள் 1/2 0.51 0.57 0.58 என பட்டியலிடலாம். தீர்வு 4. சில பிரச்சனைகளை தீர்க்க இன்னும் ஒரு வழி உள்ளது. எடுத்துக்காட்டாக 4/9 மற்றும் 3/5 இடையே 4 ரேஷன் எண்களைக் கண்டறிய. 9 மற்றும் 5இன் LCM 45 என்பதை கவனியுங்கள். எனவே நாம் 4/9 ஈடு 20/45 மற்றும் 3/5 ஈடு 27/45 என்று எழுதலாம். எனவே 4/9 மற்றும் 3/5 இடையே உள்ள 4 விகிதமுறு எண்கள் 21/45 22/45 23/45 24/45. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், விகிதமுறு எண் என்பது பூஜ்ஜியத்தால் வகுப்பதைத் தவிர்த்து 2 முழு எண்களின் பகுதியை குறிக்கும் பின்னமாகும். பின்னங்கள் மற்றும் நீளங்களின் விகிதங்களுக்கு இடையிலான தொடர்பை நாம் அவற்றை விகிதமுறு எண்கள் என்று பெயரிடுகிறோம். ஒரு விகிதமுறு எண்ணை ஒரு முடிவடையும் அல்லது நிறுத்தாத தொடர்ச்சியான தசமமாக வெளிப்படுத்தலாம். P செங்குத்துக் கோடு Q சமமல்ல 0இன் தசம விரிவாக்கம் முடிவடையும் போது, அதாவது முடிவுக்கு வரும்போது, தசமமானது முடிவுறு தசமம் எனப்படும்.